சரி பாக்கியாவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. கோபிய கல்யாணம் பண்ண சொல்லி. ஆனா பாக்கியா பார்த்தீங்கன்னா, முடியவே முடியாதுன்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்க, கோவமா பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்துட்டு நான் சொன்னாலுமே வந்துட்டு ஏத்துக்க மாட்ற. உன்ன மாரி எவ்வளவோ திமிரு பிடிச்சவங்கள நான் பார்த்துருக்கேன். அதனால நீயும் வந்து பட்டா தான் பொருந்துவ அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அந்த கோவமா கிளம்பி போக. சரின்னு சொல்லிட்டு பெருசா எடுத்துக்காத பாக்கியா பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிடுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, செல்வி, பாக்கியம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க ரெஸ்டாரண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்க டைம்ல தான் இனியா வராங்க. இனியா வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ப்பா, கொஞ்சம் பாரு அப்படின்ற மாரி லேப்டாப் குடுக்க, அவங்களுமே வந்துட்டு சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, 2 லவர் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து இனியா பார்த்தீங்கன்னா, உடனே தன் லவருக்கு வந்து கால் பண்றாங்க. ஆகாஷ்மே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வர சொல்ல, ஆகாஷ் கிளம்பி வரேன். இத பார்த்து செல்வி பார்த்தீங்கன்னா, "ஏன்டா நீ என்னத்துக்கு இப்ப திடீர்னு வந்த?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா சும்மா தான் இந்த பக்கம் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். அதான் ஒரு உன்னையும் பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி, சரி வந்துட்டல்ல கிளம்பு." அப்படின்ற மாரி சொல்ல, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பாக்கி வந்துட்டு, "வாடா, வாடா, வாடா எப்படா வந்த?" அப்படின்ற மாரி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் எல்லாம் குடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் உள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் வேலை செஞ்சுட்டு டைம்ல பார்த்தீங்கன்னா, செல்வி வெளிய வர, ஆகாஷும் இனியாவும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து செல்வி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தேகப்படுறாங்க. என்னடா இது இப்படி இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிருக்காங்க. இது நல்லதுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் பார்த்தீங்கன்னா, "உடனே நீ கிளம்பு வீட்டுக்கு நான் வந்து பேசிக்கிறேன். அங்க ஒரு வட்டிக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு காசு குடுக்கணும். போய் சாமி போட்ட பின்னாடி காசு இருக்கு எடுத்து குடு." அப்படின்ற மாரி ஏதோ ஒரு காரணத்த சொல்லி கிளப்ப, உடனே பார்த்தீங்கன்னா, பாக்கி வந்துட்டு, "ஏய் என்னத்துக்கு உடனே அவன கிளம்ப சொல்ற? அவன ஏன் வர வேணாம்னு சொல்ற? அவன் இருக்கட்டும் விடு கொஞ்ச நேரம்." அப்படின்ற மாரி சொல்ல, "அம்மா இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்க வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால தான் அவன கிளம்ப சொல்றேன்." அப்படின்னு சொல்ல, "சரி, சரி ஏதாவது ஃப்ரீயா இருக்க டைம்லலாம் ரெஸ்டாரண்ட் வாடா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியாவும் போய் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஆகாஷும் கிளம்பி போயிடுறான். உள்ள வீட்டுக்கு போனது ஆகாஷ் பார்த்தீங்கன்னா, செல்வி வந்து, "டேய் என்னதுக்குடா இப்ப இனியா கூட சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்க. வர வர உன் போக்கே சரியில்ல ஆகாஷ். ஒரு அவ வந்து நம்மள வாழ வைக்கிற குடும்பத்த வந்து நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அக்கா என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சு அது இதுன்னு பொறுப்ப குடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரே நாள்ல கெட்டுரும் போல இருக்கு. தயவு செஞ்சு இனிமேல் இனியா கூட பேசாதடா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அம்மா சொல்றதும் சரிதான். நம்ம இனிமேல் இனியா கூட பேசக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா, செல்வி ஆன்டிக்கும் பாக்கியாவுக்கும் பார்த்தீங்கன்னா, திருப்பி சண்டை வந்துச்சுன்னா நாம என்ன பண்றது? அவங்க 2 பேரும் வந்துட்டு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அது நம்மளால கெடக்கூடாது அப்படின்ற மாரி ஆகாஷ் பார்த்தீங்கன்னா, நெனச்சிட்டு இருக்க டைம்ல தான் இனியா கால் பண்ணா. உடனே ஐய்யய்யோ! இப்ப தான் நெனச்சோம். அதுக்குள்ள இவ கால் பண்றாளே என்ன பண்ணலாம்? சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஏன்டா உடனே போயிட்டு உங்க அம்மா எதனா சொன்னாங்களான்னு?" சொல்லிட்டு இனியா கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இனிமேல் வந்துட்டு நம்ம இந்த லவ்வ பிரேக்கப் பண்ணிடலாம். நம்ம இனிமேல் பிரிஞ்சு வாழ்றது நல்லது. இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம 2 அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வந்துச்சுன்னா, அதனால எங்க அம்மா தான் ரொம்ப பாதிக்கப்படும். உங்க அம்மா தான் வந்துட்டு எங்க அம்மாவ வந்து நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல." அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன் ஆகாஷ் இப்படியெல்லாம் பேசுற? நான் எங்க அம்மாகிட்ட பேசி சம்மதம் வாங்கிக்கிறேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ ஒண்ணும் கவலைப்படாத." அப்படின்ற மாரி இனியா தைரியம் குடுக்க, "என்னதான் இருந்தாலும் இது வேணாம். நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிடலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இத கேட்ட இனியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு. நம்ம இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள இவன் பிரேக்கப் பண்றானே. நம்ம அம்மாகிட்ட சொல்லி எப்படியாவது சமாதானப்படுத்தி எப்படியும் சம்மதிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா கிட்ட பேச போக டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, செலினும், இனியனும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வராங்க. இத பார்த்த இனியா பார்த்தீங்கன்னா, உடனே அந்த டாபிக்க மறந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2 அண்ணங்களையும் வெல்கம் பண்றாங்க. உடனே பாக்கியா பொம்மைய பார்த்துட்டு, "என்னடா இது எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அப்பா தான் நீ வீட்டுக்கு வர சொன்னாரு. நாங்க இனிமேல் இங்க தான் இருக்க போறோம்." அப்படின்ற மாரி சொல்ல, ரொம்ப சந்தோஷத்துல வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா பரபரப்பா போயிட்டு சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் கோபி வந்துட்டு, "பசங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உனக்கு சந்தோஷம் தானே?" அப்படின்னு சொல்ல, "என்ன சந்தோஷம்? அவங்கள எதுக்கு வீட்ல வர சொன்னீங்க?" உடனே உங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "அடுத்து அடுத்து புது புது பிரச்சனைகள் வரப்போகுது. அதெல்லாம் யார் சமாளிக்கிறது? தேவையில்லாத தலைவலி வர வச்சுட்டீங்களே!" அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன தலைவலி? பசங்கலாம் இருந்தா சந்தோஷம் தானே?" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? போய் உங்க அம்மா இப்ப என்னென்ன சொல்றாங்கன்னு போய் கேளு." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்தீங்கன்னா, வெளிய கிளம்பி போறாரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.